ஒரே நாள்ல இது வந்து நமக்கு டெவலப் ஆனுச்சு அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா 6 மாதமாகவோ, 1 வருடம், 2 வருடமாகவோ நம்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து ஏற்படும். நெறைய பேர் என்கிட்ட காட்டுற விஷயம், மேம் போன வருஷம் நான் எப்படி இருந்தேன்னு பாருங்க. இப்ப இவ்ளோ குண்டாயிட்டேன். இதுக்கான ரீசன் நான் வந்து ரொம்ப அதிகமான உணவு எடுக்கிறது கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இத எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? என்னென்ன காரணங்களால உடல்ல அதிகமான ஒரு தசைகளோட பெருக்கமா தெரியுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் ரீசன் வந்து அதிகமா சாப்பிட்றதுனால தான் வருது அப்படின்னு கிடையாது. ஸோ ஓவர் ஈட்டர் நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் நார்மலா ஒரு டயட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஊளை சதை அப்படின்ற பிரச்சனை வருதுன்னா, அதிகமான ஃபேட் நம்ம பாடியில டெபாசிட் ஆயிருக்கா? வேற ஏதாவது ப்ராப்ளம்னால வெயிட் கெயின் ஆச்சான்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரியான மூலிகைகள ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலா டயட்டோட சேர்த்து குடுக்கும்போது, வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தேவையற்ற ஊளை சதையை உடல்ல இருந்து எப்படி நம்ம குறைக்கிறது? இது பெரும்பாலும் ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஒரே நாள்ல இது வந்து நமக்கு டெவலப் ஆனுச்சு அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா 6 மாதமாகவோ, 1 வருடம், 2 வருடமாகவோ நம்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து ஏற்படுது. ஸோ கிராஜுவலா நம்மளுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போது. உடலோட தோற்றம் பார்த்தோம்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நெறைய பேர் என்கிட்ட காட்டுற விஷயம், மேம் போன வருஷம் நான் எப்படி இருந்தேன்னு பாருங்க. இப்ப இவ்ளோ குண்டாயிட்டேன். இதுக்கான ரீசன் நான் வந்து ரொம்ப அதிகமான உணவு எடுக்கிறது கூட கிடையாது. இருந்தாலும் உடல்ல இந்த மாதிரி ரொம்ப சதைகள் ஃபேட் ரொம்ப டெபாசிட் ஆன மாரி இருக்கு. அ ஒபிசிட்டியா இருக்கக்கூடிய நெறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா, நம்ம தோல வந்து தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப லூஸா இருக்கும். தொள தொளன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஊளை சதை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இத எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? என்னென்ன காரணங்களால உடல்ல அதிகமான ஒரு தசைகளோட பெருக்கமா தெரியுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் ரீசன் வந்து அதிகமா சாப்பிட்றதுனால தான் வருது அப்படின்னு கிடையாது. ஸோ ஓவர் ஈட்டர் நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் நார்மலா ஒரு டயட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஊளை சதை அப்படின்ற பிரச்சனை வருதுன்னா, என்ன காரணம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உணவு ஒரு பக்கம் நம்ம அதிகமா எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதில நிச்சயமாக ஃபேட் கன்டென்ட் நெறைய இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இல்ல இரவு நேரத்தில் நேரம் கடந்து இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுலேருந்து நெறைய பெண்களுக்கு பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள். இத தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வருடத்திற்குள்ளேயே நான் வந்து 10 கிலோ அளவுக்கு அதிகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும், பெண்களும் இருக்காங்க. அப்போ இரவு நேரத்தில் அதிகமான உணவு நம்ம சாப்பிட்றது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ரொம்ப ஆயிலி டயட், நெய் நெறைய இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே ஒரு ஒரு காரணம். அப்போ இரவு நேரத்தில் போதுமான அளவு உறக்கம் இல்லாமல் உணவுகள் நெறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலும் நமக்கு உடல்ல ஊளை சதை அதிகமாகும். அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. நமக்கே தெரியாது. தைராய்டு சிம்ப்டம்ஸ் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட்டு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் உடல்ல வந்து ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும். அப்போ வெயிட் கெயின் ஆகுதுன்னா இமிடியேட்டா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ஆஃப்டர் டெலிவரி. இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா, சைல்ட் பர்த்துக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு இந்த ஊளை சதை அதிகமா இருக்கும். லோயர் அப்டாமன் மசில்ஸ் நெறைய போட்ட மாதிரி, இல்ல நம்ம தொப்பை பகுதி வந்து தொங்குற மாதிரியோ, இல்ல தொடை பகுதியில வந்து அதிகமான சதைகள் சேர்ந்து, கொழுப்புகள் சேர்ந்த மாதிரியோ உடல் பருமன் தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணங்களாலேயும் உடல் பருமனாகவோ, இல்ல தசைகள் வந்து ரொம்ப தளர்ந்தோ நமக்கு காணப்படலாம். சிலருக்கு ஏற்படக்கூடிய ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதுதான் முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம். உடல்ல நமக்கு எலும்புகள் தொடர்பான ஒரு பிரச்சனைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் நமக்கு உடல்ல நடந்திருக்கு. எலும்பு முறிவு அதற்கான சிகிச்சைகள் செய்து நெறைய மெடிசின்ஸ் நான் சாப்பிட்ருக்கேன். பெயின் கில்லர்ஸ் அந்த டைமில் எடுத்தோம். இந்த சர்ஜரிக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உடல் எடை வந்து அதிகமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால நம்ம அன்றாடம் நிறைய பேரை பார்க்கக்கூடிய நபர்களில் பெரும்பாலும் இந்த வெயிட் கெயினுக்கு ரீசனாக சொல்கிறது இதுவும் ஒன்று தான்.
என்னென்னா இந்த சர்ஜரி ஒன்று பண்ணோம், கையில் ஃப்ராக்சர் ஆச்சு, காலில் ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் வந்து பாடியில் வந்து எக்ஸசைஸ் இல்லாமல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருந்தது. டேப்லெட்ஸ் நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுச்சு. ஸோ உடம்புல இந்த மாதிரி அதிகமாக வெயிட் போட்ட மாதிரி ஒரு ஊளைச்சதை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்னாலேயும் நமக்கு உடலில் அதிகமான ஊளைச்சதை இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு காரணங்கள். சரி, இந்த நம்ம எப்படி பழைய நிலைமைக்கு நம்ம உடலை நார்மலாக நம்ம கொண்டு வர்றது, உடல் எடையை குறைத்து அந்த ஊளைச்சதையை வந்து எப்படி நம்ம வந்து டைட் பண்ணுறது? இப்போது நிறைய பேருக்கு அந்த ஊளைச்சதை இருக்குன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாதது தான் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்போ ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ காலையில் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டே இருப்பீங்க. வாக்கிங் போகிறது ஓகே, பெட்டராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 40 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அப்படின்றது போதுமானது. சிலர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் வாக் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 6 மாதம் 1 வருடத்தில் என்ன ஆகுனா திரும்ப நீ ஜாயிண்ட்டில் பெயின் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நடந்து என்ன ஆகுனா உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸோட செக்ரீஷன் குறைஞ்சு நமக்கு அதிக ஓவர் வெயிட்னாலையும் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 40 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி, அதுக்கப்புறம் சில யோக பயிற்சிகளோ உடற்பயிற்சிகளோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஃபேட்டு, இந்த தசைகள் எல்லாமே இறுக ஆரம்பித்து உடல் எடையானது குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட்ரிஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா, இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஊளைச்சதை குறைய ஆரம்பிக்கும். இல்லை சில பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய தைராய்டு சார்ந்த டேப்லெட்ஸாக இருக்கலாம், இல்லை ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்னால் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அதை தாண்டி ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் ஏதாவது இல்லை ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்திங்கன்னா இதனாலேயும், முக்கியமாக ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கிறவங்க தூக்கமின்மை பிரச்சனைனாலேயோ இல்லை மனநலம் தொடர்பான பிரச்சனைகளாலேயோ மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஊளைச்சதை அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. இப்போ இதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த மெடிசன்ஸ்லேருந்து மாற்றி நம்ம நேச்சுரலான சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது உடலில் அந்த ஊளைச்சதை குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடியது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். இதில் முக்கியமாக அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவில் வந்து பார்த்தோம்னா இஞ்சி, பூண்டு, இதில் ரெண்டுமே வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக பூண்டு வந்து உடல் எடை அந்த ஊளைச்சதையை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பூண்டை வந்து தேனில் போட்டு தேனூரல் மாதிரி நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். எப்படின்னா ஒரு 5 பல் பூண்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இரவு நேரத்திலே 1 ஸ்பூன் தேன் விட்டு அதில் இந்த பூண்டு பற்களை போட்டு ஊற வச்சிடணும். இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். காலையில் அதை எடுத்து நம்ம சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இது எம்டி ஸ்டொமக்லேயும் சாப்பிட்லாம். இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடங்கள் முன்னாடி இதை சாப்பிட்லாம். ஒரு 5 பல் பூண்டு தினமும் தேனோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புக்கள் கரையும். தசைகள் வந்து ரொம்ப தளர்வாக இருக்குது அப்படின்னா அது இறுக்கம் அடைவதற்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே மாதிரி இஞ்சி தேனூரலும் நமக்கு பயன்படுது. பேசிக்காக இதை எப்படி ரெடி பண்ணலாம்னா 10 நாட்களுக்கு ஒரு முறை இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தோல்களை எடுத்துடணும். அதை வந்து நம்ம தேனில் ஊற வச்சு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி லேசாக ஆவியில் வேக வைத்து எடுத்துக்கலாம். எடுத்ததை வந்து ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேனில் ஊற வச்சிட்டோம்னா ஒரு 10-15 நாட்களுக்கு இதை அப்படியே பயன்படுத்தலாம். டெய்லி ஒரு ஸ்பூன், ஒரு 5-6 துண்டுகள் இஞ்சியை தேனோடு சாப்பிட்டுட்டு வந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள், ஊளைச்சதைகள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம்னா சரும சாந்தி சூரணம்ன்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஊளைச்சதை அதிகமாக இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ, தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரையணுன்னாலும் இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வெயிட் லாஸ்க்கு நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எதனால் வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸா, இல்லை அதிகமான ஃபேட் நம்ம பாடியில் டெபாசிட் ஆகிருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால வெயிட் கெயின் ஆச்சான்னு
தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரியான மூலிகைகளை ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலாக டயட்டோடு சேர்த்து கொடுக்கும்போது வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த ஊளைச்சதை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு, அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.